நம்ம வானத்தில் நிறைய வாட்டி பார்த்துருப்போம். காக்கா மாதிரி ஏதோ கருப்பாக பறக்கும், ஆனால் உத்து பார்த்தா அது காக்கா மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் ஏராளமான இடத்துல மேலே பறக்கிறத பார்க்கலாம், ஆனால் என்ன பறவைன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இதுங்களோட பேர் தான் கார்மரன்ஸ். ஃபெதரில் ஆயிலே இல்லாத ஒரு நீர் பறவை. இந்த கார்மரன்ஸ் எல்லாமே ஒன்று தேடி தான் போகுதுங்க, சாப்பாடு. ஆனால் இவ்வளோ பெரிய பறவைக்கு எங்கே அவ்வளோ சாப்பாடு கிடைக்கும்? அது இவ்வளோ கூட்டமாக வேற போகுது. அது இங்கே நம்ம கோயம்பேடுலேயே சின்னதாக அழகாக ஒரு பாண்டில் நிறைய ஃபிஷ் இருக்கும். அதுங்க தான் அதோட ஃபேவரட் ஸ்பாட். இந்த கூட்டத்துலேயே 2 வகையான கார்மரன்ஸ் இருக்கு. லிட்டில் கார்மரன்ஸ் அப்புறம் கிரேட் கார்மரன்ஸ். இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால சாப்பாடை ஷேர் பண்ணுவாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. முக்கால்வாசி நேரம் சாப்பாடு விஷயத்துல யாருக்கும் ஒத்து போவோம். எப்படி அடுத்தவன்ட்டு பிடிங்கி சாப்பிட்றதுனால எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது வாயில் முழுசாக முழுங்குற வரைக்கும் அது எப்படினாலும் பிடிக்கிடலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்ற கார்மரன்ஸ்க்கு நல்லாவே தெரியும். சில சமயம் மற்ற பறவைங்கிட்டையும் சண்டை போட முடியும். ஒரு மீனுக்கு எத்தனை பேர் வேணாலும் போட்டி போடுவாங்க. சில சமயம் பிரச்சனை வானத்துல இருந்து கூட வரும். ஆனால் அதே சமயம் சில பேர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருப்போம். அப்படி ஒரு யோசனையாக தான் அந்த நாய்க்குட்டி இந்த கார்மரன்ட்டு கொடுக்குது. தண்ணியில் இருந்தால் தானே சாப்பாடு பிடிங்கி பார்ப்பாங்க. நிலத்துல போய் சாப்பிட்டா ஒரு வழியாக ஒரு மீனை சாப்பிட்டுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பாண்டு தான் சிட்டியில் இருக்க அந்த நீர் பறவைங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரே வழி. அப்படி ஒரு முக்கியமான இடம் தான் கோயம்பேடில் இருக்கிற ஒரு பாண்ட். சென்னை முன்னாடி ஒரு மார்ஷ்லேண்டாக இருந்துச்சு. அதோடைய ஞாபகார்த்தமாக இன்னும் 4-5 இடம் இந்த மாதிரி தான் மிஞ்சி இருக்கு.